பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை எஸ்ராவுல 8வது அதிகாரத்திலிருந்து 21 வசனம் வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தியிருக்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதி உண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கும் நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் நம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவர்களுடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லோரும் மேலும் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அறினார். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன்கிட்ட நம்ம முழுமையான உபவாசம் அதுதான். ஏன்னா முழுமையான விசுவாசித்தார்கள். விசுவாசிக்கும் போதுதான் கண்டிப்பா உபவாசம் போட்டு விசுவாசி நம்ம வீட்டுக்காக நம்ம பொருளுக்காக எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கணும், நம்ம வீட்டுக்காகவும் ஜெபிக்கணுங்கிறத தேவன் பேசி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும், இது அர்த்தம் என்னன்னா நல்லா தெளிவா சொல்லணும்னா, ஏன்னா எஸ்ரா அவர் உபவாசம் போட்டு அந்த இடத்துல ஜெபிச்சிருக்காரு. ஏன்னா அங்க எல்லாமே போகிற இடம் 1500 கிலோமீட்டர் நடக்கணுமா. நடந்து போகும்போது பல ஆபத்துக்கள் வந்திருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா குழந்தைகளும் பத்த பொருள்களையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. போகும்போது அந்த சேவகர்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வரலாம். எதிராளிகள் நிறைய இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை வரும். அந்த இடத்துல கூட ஏன்னா அந்த இடத்துல எஸ்ரா அவர் உபவாசம் போட்டு ஜெபிக்கலான்னு சொல்லி ஏன்னா விசுவாசித்து இருக்கார். ஏன்னா விசுவாசித்தால் அனைத்தும் கூடும். ஆமென். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினால செயல்பட்டு இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பாதுகாக்கும் என்று விசுவாசித்து எஸ்ராவை அதற்காக உபவாசம் ஜெபித்தார்கள் என்று கொடுத்திருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கோட விசுவாசம் ஏன்னா எஸ்ராவுக்கு தோணி இருக்குது. தோணுனாலதான் ஜெபிக்கணும் ஏற்படுத்தி செயல்ல மேல் மேல் உபவாசம் இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒருத்தருக்கு அந்த உணர்வு வந்ததுனால அனைவரையும் உபவாசம் போட்டு ஜெபித்து இருக்கிறார்கள். ஜெபிக்கும் போதுதான் ஏன்னா கர்த்தர் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இறங்கி அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுத்து அவங்க வீட்டுக்கு மட்டுமல்ல, அவங்க பொருளுக்கு மட்டுமல்ல, ஏன்னா வந்த சேவகர்களுக்கு அனைவருக்கும் அந்த பாதுகாப்பு. ஏன்னா 1500 கிலோமீட்டர் நடக்கணும்னா எவ்வளவு தூரமா இருக்கும். அத்தனை பொருள்களையும் எடுத்துக்கொண்டு ஏன்னா சேவகர்கள் ராஜாக்கள் அனைவரோடும் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று கூட அந்த உபவாசம் தான் உண்மையான உபவாசம். ஏன்னா நம்ம ஏன்னா உபவாசம் இருக்கும் போது நம்ம என்ன செஞ்சிடறோம், ஏன்னா காலையில எந்திரிச்சோன்னா ஒரு டீ குடிச்சிட்டா தெம்பா இருக்கும், டீயை குடிச்சிடறோம் இல்லைங்களா. டீ குடிக்கிறோம். அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணிக்கணும், கொஞ்ச நேரம் பொறுத்து என்னன்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கிறோம். அப்புறம் ஜூஸையும் குடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம்னா 2 பிஸ்கட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறவங்க உண்டு. இதுக்கு பேரு உபவாசம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணிடுறோம், நம்ம வேலை செஞ்சுட்டு வேலைக்கு போறவங்க உபவாசம் போட்டு நினைக்கிறேன் உபவாசம் போட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு மதியத்து வேலை சாப்பிடுறோம். அதுக்கு பேர் பட்னி தான் தவிர உபவாசம் கிடையாது. அது போலதான் இன்னும் சொல்லிட்டே போலாம். ஏன்னா என்ன வீட்டுல இருக்கிறவங்களும் உபவாசம் போட்டு எல்லா வேலையும் செய்வோம், நம்ம எல்லா வேலையும் செய்வோம். அப்புறம் மறுபடியும் ஏன்னா தனித்து உட்கார்ந்து ஜெபிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு கூட சாயந்தரம் 8 மணிக்கு மேல 11 மணி வரைக்கும் கூட நம்ம உபவாசம் போட்டு ஜெபிக்கலாம். தனிமையில உட்கார்றதுதான் உபவாசம் சொல்லி கூட தேவன் நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்ப இதுக்கு பேர் தான் உபவாசம். தர நம்ம எப்ப டைம் கிடைக்குதோ, இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணி கூட குடிக்காம போயிட்டு நீங்க எல்லா குடும்பத்தோட ஜெபம் பண்ணிட்டு கூட அப்புறம் கூட மறுபடியும் நம்ம சாப்பிடலாம். அதுக்கு பேர் வேணா உபவாசம் சொல்லலாம். நம்ம உபவாசம் போட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அது செஞ்சோம்னா அது உபவாசம் இல்லை.
அது பட்னி தான் நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம வந்து உபவாசம் இருந்தோம்னா 2 மணி நேரம் தனித்து தேவனோட உண்ணாமலும் உறங்காமலும் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப நம்மளும் ஏன்னா தனிமையில இருந்து அவரை தானித்து ஜெபித்து துதித்து ஆராதிச்சு அவரோட ஐக்கியமா இருக்கும்போதுதான் அதுதான் அங்கதான் அந்த உபவாசம். அது வந்து மெராக்கள் நடக்கும். இப்படி தேவன் வந்து அவர் செவியில கேட்கும், அவர் தரிசனத்தை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தரிசனத்தை கொடுப்பார், நம்மளுக்கு தேவையான காரியத்தை பூர்த்தி செய்வார். நம்ம என்னத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு பதில் அளிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப வந்து உபவாசம்னா இந்த மாதிரி உண்மை உள்ள உபவாசமா நம்ம இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு அதிகமா உபவாசம் இருக்கும்போது நம்ம வந்து உபவாசம் இருக்கணும். அது போல நம்ம வெளியில இருந்து நம்ம உபவாசம் இருக்கிறது வெளி ஆட்களுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா மத்தையில எழுதி இருக்குது இல்லையா, ஏன்னா உபவாசம் இருக்கிறது மனிதர்கள் பார்க்கும்படிக்கு நீங்க உபவாசம் இருக்காதீர்கள்னு சொல்லி. ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்க, உபவாசம் இருக்கும்போது ஏன்னா தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அவங்க வந்து கண்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஏன் இப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லும்போது நான் உபவாசம் இருக்கிறேன்னு சோர்வா சொல்லுவாங்க. இதையெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா உபவாசம் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ளது. ஏன்னா அவர் இதுல என்ன மத்தையில என்ன எழுதி வச்சிருக்காரு, ஏன்னா தலைக்கு எண்ணெய் பூசி, ஏன்னா யாருக்குமே தெரியாம உபவாசங்கிறது யாருக்கு தெரியவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம அறிந்து கொள்ளணும். மத்தையில எல்லாமே இருக்கு உபவாசத்தை பத்தி, அதை பத்தி நம்மளால அறிஞ்சு கொள்ளணும். ஏன்னா தலைக்கு எண்ணெய் பூசி நம்ம வந்து சாதாரணமா தான் இருக்கணும். ஏன்னா வெளியிலே யாருக்கும் நம்ம உபவாசம் இருக்கிறத நம்ம காட்டிக்க கூடாது. நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்லலாம். ஏன் சொல்லணும்னா, நான் இன்னைக்கு உபவாசம் போட்டிருக்கேன், நான் போய் தனிமையில தேவனோடு உட்கார்ந்து இருக்க போறேன், தேவனோடு ஆராதிக்க போறேன், என்னை எது தொல்லை பண்ணாதீங்க, செல்லு வந்தாலும் எது வந்தாலும் நீங்களே பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில உட்கார்ந்து ஜெபிக்கிறதுதான் உபவாசமே தவிர, நம்ம வந்து உபவாசம் போட்டு நம்ம வீட்டுல எல்லா வேலையும் பார்க்கவும், வேலைக்கு போகும்போது உபவாசம் போட்டு போறோம் நிறைய பேர் நம்ம பண்றோம். இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும். இந்த நாள்ல தேவன் நம்மளோட தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். உபவாசம்னா இந்த மாதிரி, ஏன்னா இந்த மாதிரி உபவாசம் தனிமையில இருந்து உபவாசிக்கணும். உபவாசி ஜெபிக்கும் போது கண்டிப்பா இப்படி ஒரு தேவன் காட்சி கொடுப்பதும் சரி, நமக்கு அற்புதம் செய்வதும் சரி, நம்மளோட என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துக்கெல்லாம் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோதராண்டவரே தகப்பனே கர்த்தாவே சோதரிக்கிற ராஜா, இந்த காலை வேளையில கூட தகப்பனே இந்த முழு நேர உபவாசத்தை எங்களோடு நீங்க பேசிருக்கிறீங்கப்பா தகப்பனே. கர்த்தாவே ஒவ்வொருவரும் தகப்பனே உபவாச வேளையில ஆண்டவரே உபவாசம் இருக்கும்படிக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன தேவைக்கு ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே அந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. சோத்திரம் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே சோத்திரிக்கும். ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு கொடுத்தீர். எஸ்ராவுக்கு தகப்பனே பாதுகாப்பு கொடுத்து ஆண்டவரே அவங்க விசுவாசத்தின் மித்தமாக நீங்க பாதுகாப்பு கொடுத்தது போல எங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கும்படிக்கு, குடும்பத்துகளுக்கும் தகப்பனே இந்த தேசத்துக்கும் ஆண்டவரே தேசத்துக்கும் ஒவ்வொருவருக்கும் நீ பாதுகாப்பு கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். தேசத்தை பாதுகாக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து மக்களையும் நீங்க பாதுகாக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த உபவாச வேளையில அனைவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டு கொள்ளும்படிக்கு உங்க கரத்தில் இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து உங்க கண் இமை மேல் வைத்திருக்கிறீங்க ராஜா. சோத்திரிக்க ஆண்டவரே. என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்ன வேத வசனம் படி ஆண்டவரே தகப்பனே ராஜா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரையும் தொடாதபடிக்கு நீர் உங்க கண்மணிகளை போல நீங்க பாதுகாக்கும்படிக்கு நாங்க ஜெபித்துக் கொள்வோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காலை வேளையில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.